is because he is controlled by the United States. காரணம் என்னென்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்த இந்தியாவாக பார்க்கிறோம். He signed a deal between India and the United States that sold our country out. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்தியாவை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று. He handed out our energy security. நாம் வலிமையாக இருக்கிறோம். பெண்ணின் மனதை தொட்டு என்னும் திரைப்படத்தில் ஒருவரது பேச்சை நடிகர் மயில்சாமி வட்டார வழக்கில் திரித்து கூறிய நகைச்சுவை நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி நகைச்சுவையில் வியூஸை டாப்புக்கு கொண்டு சென்றுள்ளது சோளிங்கரின் ராகுலின் பேச்சை மொழிபெயர்த்த 5 கட்சி அமாவாசை செல்வ பெருந்தகையின் இந்த மொழிபெயர்ப்பு. திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது குறித்து இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாத ராகுல் காந்தி வேண்டா வெறுப்பாக தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்தார். சோளிங்கரில் அவரது பிரச்சார உரையை மொழிபெயர்த்த காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் பேச்சு குறைந்தபட்ச ஆங்கிலம் அறிந்தவர்களை கூட நாம் அறிந்தது ஆங்கிலம்தானா என தன்னை தானே கேள்வி கேட்கும் அளவிற்கான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே செல்வ பெருந்தகையின் மீது கடுப்பில் இருக்கும் ராகுல் அவர் போட்டியிடும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு கூட செல்ல தயாராக இல்லாத நிலையில் உரையை செல்வ பெருந்தகை மொழிபெயர்த்த விதம் தெரிந்தால் தேர்தலுக்கு பின் ராஜினாமா செய்ய இருக்கும் செல்வ பெருந்தகையை இந்த நொடியே ராஜினாமா செய்துவிட்டு அவர் 6வது கட்சிக்கு ஓட வேண்டி இருக்கும் என்கிறது காங்கிரஸ் வட்டாரம். Today if Donald Trump tells Modi to jump, Modi jumps. மோடி எகிறுகிறார். விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை அடைத்து விட்டு விட்டார். If Donald Trump tells Modi lie down, Modi lies down. மோடி அவர்கள் கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்து அவர் இந்தியாவிற்கு எதிரான வேலைகளை பார்க்கிறார். Why? Because Donald Trump controls Narendra Modi fully. எதற்காக மக்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார்? How does he control him? He controls him through the Epstein files. அவர் யாரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? He controls him because he knows Narendra Modi's financial system. He understands Narendra Modi's link with Adani. நரேந்திர மோடிக்கு தெரியும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இந்த தேசத்தை விட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எதிர்த்து தொடர்ந்து நான் குரல் கொடுப்பேன். அமெரிக்க அதிபர் குறித்து ராகுல் கூறியவற்றையெல்லாம் ட்ரம்பின் பெயரையோ அமெரிக்காவையோ பற்றி கூறாமல் செல்வ பெருந்தகை குழப்பிவிட்டதெல்லாம் வேற லெவல். கோஷ்டி பூசலாலும் ஆளுமையற்ற திமுக ஆதரவாளர்களின் கையிலும் காங்கிரஸ் கட்சி சிக்கி திணறி வருவது ஒருபுறம் இருக்கட்டும், தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படுகிறது. அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என உள்துறை அமைச்சர் மற்றும் கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு தெளிவுபடுத்திய பின்னரும் பிரச்சார கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் என பிரதமர் மோடி குறிப்பிடவில்லை என கூக்குரல் இட்டவர்களுக்கு தலையில் ஓங்கி அடிப்பது போல இருந்திருக்கிறது ராகுலின் பேச்சு. ராகுல் பங்கேற்ற 3 பிரச்சார கூட்டங்களிலும் ஒரு முறை கூட ஸ்டாலினின் பெயரையோ அல்லது திமுக தலைமையில்தான் கூட்டணி என்பதையோ அவர் சொல்லவில்லை. இண்டி கூட்டணி என கூறியே திமுகவினர் முகத்திலும் திமுகவின் ஊதுகுழலாக இருக்கும் சில காங்கிரஸ்காரர்கள் முதுகிலும் கரியை பூசி இருக்கிறார் ராகுல். அது சரி, ஸ்டாலினை நேருக்கு நேர் சந்திக்கவே விருப்பமில்லாத ராகுல் அவர் பெயரை எப்படி சொல்வார்? ஸ்டாலினை எப்படி முன்னிலைப்படுத்துவார்? ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் ராகுல் காந்தி ஒரு உரை நிகழ்த்த அதற்கு சம்பந்தமே இல்லாத மொழிபெயர்ப்பை தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் தங்கபாலு வழங்கி அனைவரையும் நகைப்புக்குள்ளாக்கிய நிலையில் தற்போது அந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளார் செல்வ பெருந்தகை. தேசிய கட்சியின் முக்கிய தலைவரின் பேச்சை கூட முறையாக மக்களிடம் சென்று சேர்க்க திறனில்லாதவர் இந்த லட்சணத்தில்தான் கட்சியை இத்தனை வருடங்களாக வழி நடத்தினாரா என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன.